தன்னை கொண்டு ரசூலை அறிந்தான், ரசூலை கொண்டு தன்னை அறிந்தான். முதல்ல அல்லாஹ் இருந்தான், அதுக்கு பிறகு ரசூல் வந்தாங்கன்னு இல்லை. அல்லாஹ்வை அறிவித்து தருவதற்கு ரசூல் வேண்டும். தனக்கு எதிரான ரசூல். ரசூலை யாரை கொண்டு அறிந்தான்? எல்லா படைப்புகளாகவும் தானே வெளியானார். அல்லாஹ் வேண்டும்னு நினைக்கிறதுக்கு பேரு ரசூலை பார்த்தான்ற பேர். பூமியை எல்லாம் படைக்கிறான்னா அல்லாஹ் வேணும்னு சொல்லி படைக்கிறானா வேணான்னு சொல்லி படைக்கிறானா? இப்ப அல்லாஹால பூமியை செய்யணும்னார். அந்த பூமி இதை கொண்டு படைக்கிறது. அல்லாஹ்வை வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாது, அல்லாஹ்வை நம்முடைய சிந்தனைகளுக்குள் அடக்க முடியாது. வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் எதை கொண்டு படைச்சான்? அப்ப ஏன் அல்லாஹ் என்னை கொண்டு படைத்தேன்னு சொல்லிடலாமே? கவிஞன் படித்ததிலேயே மிக உயர்ந்த வார்த்தை இதுதான். என்னது? அப்ப படைப்பு பாத்தில்னு சொல்றீங்க, பாத்திலாக படைக்கவில்லை. சைத்தானையும் நீதான் படைத்திருக்கிறாய், ஹக்காகத்தான் படைத்திருக்கிறாய், அவனோடும் நீதான் இருக்கிறாய், அவனாகவும் நீதான் இருக்கிறாய். எல்லோரும் மறைத்து கொண்டிருக்கிறார்கள், பொய்யை பரப்புகிறார்கள், உண்மையை மறைக்கிறார்கள். உண்மை சொல்பவர்களை அடக்கி ஒடுக்க பார்க்கிறாங்க. நானும் வழிகட்டு மக்களையும் வழிகேட்டிலேயே வைத்திருப்பவர்கள், மக்களை வழி கெடுத்து கொண்டிருப்பவர்கள், அவங்களுக்கு நேர்வழியை பார்த்தா அலர்ஜியாகுது. அல்லாஹ் பத்தி பேசாதீங்க, தொழுகையை பத்தி பேசு அப்படியே கொந்தளிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஷைத்தானுடைய அடிமைகள், நஃப்ஸுடைய அடிமைகள், அல்லாஹ்வையே எதிர்க்கிறார்கள். தூணில் இருப்பான்னா தூண் ஒரு டப்பா மாதிரி, அந்த டப்பாவுக்குள்ள அவன் இருக்கிறான். இறைவனை அறிந்தவர்கள் மறந்துட்டாங்க. ஒரு கூட்டம் சிலை வணக்கம் கூடாது, இறைவனுக்கு உருவம் இல்லை, இறைவனுக்கு உருவம் இருக்குது, இதுலயும் இறைவன் இருக்கிறான், ஆனால் இதை வணங்கலாம் தானே. மாடுதான் கடவுள், நாய் தான் கடவுள். ஏன்? அப்ப தஸ்பீகை கொண்டு ஒரு கூட்டம் வழிகட்டு போச்சு, இன்னொரு கூட்டம் தன்சீகை கொண்டு வழிகட்டு போச்சு. அவனுக்கு உருவமே இல்லை, உருவம் இல்லாத நிலையில் தான் இருப்பான். அல்லாஹ் அரிசுல தான் இருக்கிறான், வானத்துக்கு மேல அரிசுல தான் இருக்கிறான், இங்கெல்லாம் இல்லை. எங்க இருந்தா நமக்கு என்ன? ஏதோ எல்லாம் இருக்கிறான், அவ்வளவுதான். இதை யார் புரிஞ்சிருக்கிறா? படைப்புகள் 4 வகை. அந்த ஜமாதாத்தாகவும் அவன்தான் வெளியானான். இது விளங்குறதுல ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. மனம்தான் அல்ல, மலைதான் அல்ல, எல்லாமே அல்ல. திருப்பதி, வெங்கடாச்சலபதி எல்லாமே கும்பிடுறாங்க. அங்க என்ன இருக்குது? சிலை இருக்குது. அந்த சிலையாகவும் யாருதான் இருக்கிறது? நல்லாதான் இருக்கிறான். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்? ஃபில்டர் பண்ணி, அவன் காஃபிர், நீ முஷ்ரிக், நீ பிதஅத்வாதி, நீ நரகத்துக்கு தான் போவ, நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படி சொன்னா கரெக்ட். இந்த கருத்துன்னு எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கிறதுக்கான அவங்க முழுசா இதை என்ன செய்யறாங்களோ, ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ. செக்குலரிசம், சோசியலிசம். அப்ப உங்களுக்கு யாரும் ஒத்துமையா இருக்கக்கூடாது, யாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவணும். நீ என்னது? நமக்கு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த இமாமும் இவர் பின்பற்ற மாட்டேங்கிறாரு, யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் ஒரு பாட்டில் படிப்பார், உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் எம்மதமும், ஆண்டவன் அந்த மதம், போங்கடா போங்கடா போங்கடா. ஆனால் இதுவரை இறைவனாக அவன் வெளியாகவில்லை. அந்த நேரம்தான் இந்த உலகத்தின் அழிவு, ஆகிரத்தின் ஆரம்பம். இறைவன் வந்துவிட்டால் ஆகிரத் ஆரம்பமாக ஆகிவிடும். அப்ப எல்லாரும் எல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் கண்ணுக்கு தெரிவான், அல்லது அந்த ஆயத்தை உங்களுக்கு மறக்கடித்து விடுவேன். ஏன் இஷ்டம், அதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அல்லாஹ்ட்ட போய் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவனுக்கு உரிமை இருக்குது, நான் தான் இறைவன். இறைவனாக இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அதற்கு அல்லாஹ்தால நம்மை தேர்ந்தெடுத்து தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக். மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरा रहम और करम और अफ़्व और दरगुज़र आस्था सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पिराने सलासिल का फिर नूरी का फिर आरिफ का फिर इमदाद आस्था या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा हम सबको मग़फ़िरत फरमा हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லை இல்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் இருலோகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைர் உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்த வேண்டும். திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தசவரு ஷேഖിல் தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவன் மறைந்த பொக்கிஷமாக இருந்தான். எந்த படைப்புகளும் படைக்கப்படாத தனித்த நிலையில், தன்சீஹுடைய நிலையில் அவன் மட்டுமே தனியாக இருந்தான். பிறகு தனக்கு அப்படியே எதிர்பதமாக நூரே முஹம்மதியை படைத்தான். தான் எதுவாகவெல்லாம் இல்லையோ அது நூரே முஹம்மதி, நூரே முஹம்மதி எதுவாகவெல்லாம் இல்லையோ அது தான். இப்படி தன்னை கொண்டு ரசூலை அறிந்தான், ரசூலை கொண்டு தன்னை அறிந்தான். ரசூல் ஆலமுல் பர்ஸக், மனதின் நிலை. ரசூல் வந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மனம் வந்தது என்பதை போல. இது காலத்தால் பிந்தியது இல்லை. முதல்ல அல்லாஹ் இருந்தான், அதுக்கு பிறகு ரசூல் வந்தாங்கன்னு இல்லை. இது இரண்டும் ஒரே காலத்திலிருந்து தான் இருக்குது. ஆனால் இருப்பு முந்தியதா, இருப்பு முதன்மையானதா, இல்லாமை முதன்மையானதா? இருப்பு தான் முதன்மையானதாக, இருப்புக்கு தான் முக்கியத்துவம். அந்த அடிப்படையில் இறைவன் முந்தியவன், ரசூல் முதல் படைப்பு. ஆனால் அல்லாஹ்
ஒரு காலம் தன்னை அறியாமல் இருந்தான், அப்படி இல்லை. எல்லா காலமும் அவன் தன்னை அறிந்துதான் இருந்தான். அல்லாஹ்வை அறிவித்து தருவதற்கு ரசூல் வேண்டும். நிழலை புரிந்து கொள்வதற்கு வெயில் வேண்டும். வெயில் இல்லைன்னா நிழலுடைய வெப்பம் இல்லை அப்படின்னா ஏசியுடைய அருமை நமக்கு தெரியாது. குளிர் பிரதேசத்தில் ஏசிக்கு மரியாதை இல்லை. வருஷம் வருஷம் முழுவதும் எப்படி இருக்குது? குளிராக இருக்குது. அந்த இடத்துல ஏசிக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? ஏசிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அவங்களுக்கு ஏசியை பற்றியும் தெரியாது. அந்த ஊரில் போய் ஏசி எங்கேயும் நம்ம பார்க்கவும் முடியாது. அந்த ஊர் மக்களுக்கு ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, ரிப்பேர் பண்ணாங்கன்னா ரிப்பேர் பண்ண தெரியுமா? ஏன்னா அவங்க ஏசியை பார்க்கல, அவங்களுக்கு அது சம்மந்தமாக ஒன்றுமே தெரியாது. இப்போ அது மாதிரி தான் அல்லாஹ் தன்னை ரசூலை கொண்டு அறிந்து கொண்டான் என்று சொன்னால் தனக்கு எதிரான ரசூல். தன்னை கொண்டு ரசூலை கொண்டு தன்னை அறிந்தான். ரசூலை யாரை கொண்டு அறிந்தான்? ரசூலை யாரை கொண்டு அறிந்தான்? தன்னை கொண்டு ரசூலை அறிந்தான். வெயில் தெரியணும்னா கடுமையான பனி, அதிலேயே இருக்கக்கூடிய மக்களுக்கு திடீர்னு ஒரு நாள் வெயில் அடித்தா அவங்க என்ன ஆயிடுவாங்க? பனியிலேயே சுருண்டு கிடக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யுது? நல்லா வெயில் அடிக்குது. சந்தோஷமாகலாம் ஆக மாட்டாங்களா? இந்த வெயில் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். எப்பொழுதுமே கடுமையான வெயிலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திடீர்னு ஒரு நாள் பனி பொழியுது. வெயிலுக்கு நடுவில் திடீர்னு என்ன ஆகுது? பனி பொழியும். அப்போ அவங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த பனியுடைய சந்தோஷம் தெரியும். பனியிலே இருக்கிறவங்களுக்கு பனியுடைய சந்தோஷம் தெரியாது. வெயிலே இருக்கிறவங்க வெயிலுடைய சந்தோஷம் தெரியாது. இப்போ ஒன்றை அறிய வேண்டுமானால் அதற்கு எதிரானதை என்ன செஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அப்படி அல்லாஹ் தஆலா தன்னை கொண்டு ரசூலை அறிந்தான், ரசூலை கொண்டு தன்னை அறிந்தான். தன்னையும் ரசூலையும் கொண்டு அல்லாஹ் தஆலா எல்லா படைப்புகளையும் அறிந்தான். எல்லா படைப்புகளையும் அவன் ரசூலாக அறிந்து எல்லா படைப்புகளிலும் எல்லா படைப்புகளாகவும் தானே வெளியானான். எல்லா படைப்புகளுக்கும் மனசில் ஒன்றை அவன் என்ன செஞ்சான்? நினைத்தான். நாம் ஒரு வீடு கட்டணும், நமக்கு மெட்டீரியல் வேணும். வீடை நம்ம கற்பனை பண்ணுறோம். மெட்டீரியல் இல்லாமல் வீடு கட்ட முடியாது. ஒன்று சாப்பிட்லான்னு நினைக்கிறோம், சப்பாத்தி சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். கோதுமை இல்லாமல் சப்பாத்தி செய்ய முடியாது. ஒரு சால்னா செய்யலான்னு நினைக்கிறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் இல்லாமல் சால்னா செய்ய முடியாது. நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதற்கு என்ன வேணும்? ஒரு மெட்டீரியல் வேணும். அப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எதையெல்லாம் வேண்டும் என்று நினைத்தானோ, அல்லாஹ் வேண்டும்னு நினைக்கிறதுக்கு பேரு ரசூலை பார்த்தான்ற பேர். சாதாரணமாக நம்ம புரியுற மாதிரி சொன்னா நல்லா வேணும்னு நினைச்சான், முடிச்சுட்டு போயிடலாம். நான் வேண்டும் என்று நினைத்தால் ஏற்கனவே அது இல்லை, இல்லாததானே வேணும்னு நினைப்போம். இருக்கிறது வேணும்னு நினைக்க மாட்டோம், ஏற்கனவே இருக்குது. அப்போ ஒன்று வேண்டும் என்று மனசுல வந்து விட்டாலே அது இல்லை என்பது அதில் வந்துருச்சு. அப்ப இல்லை என்பது யாருடைய தன்மை? ரசூலுடைய தன்மை. இல்லை என்பது யார்? அதான் ரசூல். அப்ப அல்லாஹ் தஆலா வேண்டும் என்று நினைத்தால் அது இல்லை என்று நினைக்கிறான். அது இல்லை என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலை நினைக்கிறான். அந்த எதை வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை ரசூலாக நினைக்கிறான். அதை ரசூலாக பார்க்கிறான், இல்லாததாக பார்க்கிறான். உலகத்தில் அல்லாஹ் பூமியை படைக்கணும்னு நினைக்கிறான், பூமி வேணும்னு நினைக்கிறான். பூமியை அல்லாஹ் படைக்கிறான்னா அல்லாஹ் வேணும்னு சொல்லி படைக்கிறானா வேணான்னு சொல்லி படைக்கிறானா? உலகத்தில் ஒரு சின்ன இலையை கூட அல்லாஹ் தஆலா படைக்கிறான் என்று சொன்னால் அது வேணும்னு படைக்கிறானா வேணான்னு படைக்கிறானா? அல்லாஹ்வுடைய விருப்பம் அதுல, நமக்கு அதுல நம்ம அதை அலட்சியமா பார்க்கிறோம். உலகத்தில் எந்த பொருளையும் அல்லாஹ் தஆலா அவன் படைக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய விருப்பம் அதுல என்ன செய்யுது? இருக்கிறது.
அப்படி அல்லாஹத்தால பூமியை படைக்கணும்னு நினைக்கிறான், பூமி வேணும்னு நினைக்கிறான். பூமி அல்லாஹ்வுக்கு பூமி தேவைப்படுது, அல்லாஹ்வுக்கு பூமி தேவைப்படுதுன்னா அப்ப அது இல்லைன்னு சொன்னா பூமி ரசூலாக இருக்குது. பூமி ரசூலா இருக்குன்னா பூமி இல்லாமல் இருக்கிறது. இப்போ பூமியை அல்லாஹ் ரசூலாக பார்க்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் மனதில் கற்பனை செய்கிறான். அல்லாஹ்வுடைய அறிவில் பூமி என்ன செய்து வருகிறது. அந்த பூமியை உண்டாக்க வேண்டும். எதை கொண்டு உண்டாக்குவது? நமக்கு உண்டாக்குறதுக்கு பல மெட்டீரியல் இருக்குது. நாம எதையாவது செய்யணும்னு சொன்னா அதுக்கு நமக்கு என்ன இருக்குது? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பொருட்கள் நமக்கு கிடைக்குது. அதை கொண்டு அதை நம்ம என்ன செய்யறோம். ஒரு சட்டை வேணும்னு சொன்னா அதுக்கு நமக்கு துணி தேவைப்படுது. துணியை கொண்டு சட்டையை செய்யறோம். துணி வேணும்னு சொன்னா நூல் தேவைப்படுது. நூலை கொண்டு துணியை செய்யறோம். நூல் வேணும்னு சொன்னா பஞ்சு தேவைப்படுது. பஞ்சை கொண்டு நூலை செய்யறோம். இப்படி ஒன்றை கொண்டு ஒன்று நாம் என்ன செய்யறோம். இப்ப அல்லாஹத்தால பூமியை செய்யணும்னா பூமி வேணும்னு நினைக்கிறான். அந்த பூமி எதை கொண்டு படைக்கிறது? ரசூலை கொண்டு படைக்க முடியுமா? வேணும்னு நினைக்கிறதே ரசூலை கொண்டு படைச்சதுதான், ரசூலாக ஆயாச்சு. இப்ப எதை கொண்டு படைக்க முடியும்? உலகத்தில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது யார் மட்டும்தான்? அது அவன் மட்டும்தான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னை கொண்டே பூமியை படைத்தான். தன்னை கொண்டே. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தானே பூமியாக வெளிப்பட்டான், தன்னிலே பூமியை வெளிப்படுத்தினான். வார்த்தைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லாவை வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாது. அல்லாவை நம்முடைய சிந்தனைகளுக்குள் அடக்க முடியாது. நம்முடைய அறிவுக்கு முடிந்த அளவுக்கு அவனை நம்மால் விளங்க முடியும், அவ்வளவுதான். இல்லை, அதற்கும் அப்பாற்பட்டவன். ஆனால் நம்முடைய அறிவுக்கு எவ்வளவு எட்டுதோ அந்த அளவுக்கு நாம் அவனை என்ன செய்ய முடியும்? விளங்க முடியும். அப்படி அல்லாஹ் தஆலா அவன் தன்னை கொண்டு, இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த பில் ஹக். அல்லாஹ் சொல்றான், வானங்களையும் பூமியையும் ஹக்கை கொண்டு நான் படைத்தேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹக்கை கொண்டு படைத்தேன். இப்ப ஹக்கு யாரு? ஹக்கு யாரு? வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் எதை கொண்டு படைச்சான்? எதை கொண்டு படைச்சான்? ஹக்கை கொண்டு படைச்சான். எதை கொண்டு சொல்லாலே? எதை கொண்டு படைச்சான்? ஹக்குனா என்னது? ஹக்குனா யாரு? அல்லாஹ். ஹக்கு யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? நான் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ்வை கொண்டு படைத்தேன். அப்ப ஏன் அல்லாஹ் என்னை கொண்டு படைத்தேன்னு சொல்லிடலாமே, ஏன் ஹக்குன்னு சொல்லணும்? அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் ஒரு வார்த்தையில் 1000 அர்த்தங்களை உள்ளடக்கி பேசுவான். சுருக்கமா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட மாட்டான். அதில் சிந்திக்க அதில் எத்தனை கேள்விகள் வந்தாலும் அத்தனை கேள்விக்கும் அதிலே பதில் இருக்கும். ஒரு விஷயத்தில் நாம பேசணும்னா ஒன்று பேசுவோம், அப்புறம் அடுத்தவங்க வேற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் இன்னொரு வார்த்தையில சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அதுல நமக்கு கேள்வி இருந்தால் பதில் அதுக்குள்ளேயே இருக்கும். ஏன் அல்லாஹ் கொண்டு படைச்சான்? ஏன்னா அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லை. ஏன் இங்க அல்லாஹ் தஆலா வேற வார்த்தை அல்லாஹ்ன்னு சொல்லியிருக்கலாமே, அல்லாஹ் கொண்டு படைச்சேன்னு சொல்லியிருக்கலாமே, என்ன கொண்டு படைச்சேன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் ஹக்குன்னு சொன்னா? ஏன் என்றால் அவன்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பாத்தில், மற்றதெல்லாம் பொய். அல்லாஹ்வை தவிர எல்லாம் அலா குல்லு ஷைஇன் மா ஸலல்லாஹு பாத்திலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கவிஞன் படித்ததிலேயே மிக உயர்ந்த வார்த்தை இதுதான். என்னது? அலா குல்லு ஷைஇன் மா ஸலல்லாஹு பாத்திலுன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர எல்லாம் பாத்தில் தான் அப்படின்னு ஒரு கவிஞர் நினைச்சு படிச்சிருக்கிறோம். இதுதான் மிக சிறந்த வார்த்தை நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ உலகத்தில் எல்லாமே என்னதான்? பாத்தில். அல்லாஹ் தான் என்னது?
ஹக். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுவான், சுப்ஹானக மா ஹலக்த ஹாதா பாத்திலா. நல்லோர்கள், புத்திசாலிகள் வானங்களையும் பூமியை ஆராய்ச்சி செய்வார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்துல சொல்லுவாங்க, சுப்ஹானக இறைவா நீ பரிசுத்தமானவன், நீ பரிசுத்தமானவன். அப்படின்னா என்ன? நீ இந்த மண்ணா கல்லா இல்ல, நீ நீ பரிசுத்தமானவன். நீ வானமும் இல்ல, பூமியும் இல்ல, ஏதும் இல்லாத பரிசுத்தமான நிலையில இருக்கிற. இந்த படைப்புகளுடைய எந்த குணங்களும் உனக்கு வரவில்லை, வரவும் செய்யாது. படைப்புகளை விட்டு நீ பரிசுத்தமானவன். படைப்புகளுடைய சிஃபாத்துகளை விட்டு நீ பரிசுத்தமானவன். படைப்புகளுடைய எல்லா குணங்கள், தன்மைகள், நிலைமைகளை விட்டும் நீ என்னது? பரிசுத்தமானவன். ஆனால் மா ஹலகத ஹாதா பாத்திலா, இந்த எந்த படைப்பையும் நீ பாத்திலாக படைக்கவில்லை. இந்த படைப்பையும் எப்படி படைச்சிருக்கிறாப்போ? ஹக்காக படைச்சிருக்கிற. இப்போ படைப்பு பாத்தில்னு சொல்றீங்க, பாத்திலாக படைக்கவில்லை. படைப்பு பாத்தில் தான், ஆனால் அல்லாஹ் படைத்ததற்கு பிறகு அது ஹக். படைப்பு தன் சொந்த நிலையில் பாத்தில், படைப்புடைய நிலை பாத்தில் தான். ஆனால் அல்லாஹ் படைத்தால் அதை என்ன எப்படிதான் படைப்பான்? ஹக்காகத்தான் படைப்பான். எல்லா படைப்புகளையும் யா அல்லாஹ் நீ ஹக்காகத்தான் படைத்திருக்கிறாய், நீ பாத்திலாக படைக்கல. அப்படி எல்லா படைப்பாகவும் நீ இருந்தாலும் நீ பரிசுத்தமானவன். ஷைத்தானையும் நீதான் படைத்திருக்கிறாய், ஹக்காகத்தான் படைத்திருக்கிறாய், நீயாகத்தான் படைத்திருக்கிறாய், உன்னாகத்தான் படைத்திருக்கிறாய். அவனோடும் நீதான் இருக்கிறாய், அவனாகவும் நீதான் இருக்கிறாய். ஆனால் நீ ஷைத்தான் அல்ல. ஷைத்தானுடைய எந்த குணமும் உனக்கு இல்லை. நீ ஷைத்தானாக இல்லை. ஆனால் ஷைத்தானை நீ பாத்திலாக படைக்கவில்லை. நீ எப்படிதான் படைச்சிருக்கிற? ஹக்காக தான் படைத்திருக்கிறாய். அல்லாஹ் தஆலா ஆழமான புரிதலை தருவானாக, சரியான விளக்கத்தை தருவானாக. சத்தியத்தை எல்லோரும் மறைத்து கொண்டிருக்கிறார்கள், பொய்யை பரப்புகிறார்கள், உண்மையை மறைக்கிறாங்க. உண்மை சொல்பவர்களை அடக்கி ஒடுக்க பார்க்கிறாங்க. அவர்களாக கற்பனை செய்து கொண்ட அவருடைய கற்பனைகளை மிதக்கிறாங்க. எந்த விதமான உண்மையும் கிடையாது அவங்கள்ட்ட. பேசினா இப்படி பேசுவாங்க, மாத்தி மாத்தி குழப்பி குழப்பி, இது உண்மையா? அது உண்மைதான். அது அப்புறம் அது உண்மைதான். அப்ப என்னது? ஆனா அப்படி இல்லை. தானும் வழிகட்டு மக்களையும் வழிகேட்டிலேயே வைத்திருப்பவர்கள், மக்களை வழி கெடுத்து கொண்டிருப்பவர்கள், நேர்வழி காட்டுபவர்களை பார்த்து அப்படியே தலையிலா சொல்றது. அவர்கள் என்ன செய்யறாங்களோ அதை நேர்வழி காட்டுபவர்களை பார்த்து சொல்றாங்க. அவங்களுக்கு நேர்வழியை பார்த்தா அலர்ஜியாகுது. அவங்களுக்கு அப்படியே ஊசி மொழிகிட்டு போயிடணும். அல்லாஹ் பத்தி பேசாதீங்க, கலிமாவை பத்தி பேசாதீங்க, இந்த படைப்பின் ரகசியத்தை பத்திலாம் பேசாதீங்க, தொழுகையை பத்தி பேசுங்க, நோம்பை பத்தி பேசுங்க. உண்மை என்ன செய்யுது? பயங்கரமாக கசக்குது, அப்படியே கொந்தளிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? ஷைத்தானுடைய அடிமைகள், நஃப்ஸுடைய அடிமைகள். அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது எந்த அக்கறை இல்லை, தீனின் மீது எந்த அக்கறையும் இல்லை, இல்மின் மீது எந்த அக்கறையும் இல்லை. அவங்களுக்கு என்ன தீன்னா அது அப்படியே ஒரு ஒரு பூசி மொழி, ஒரு இதா ஒரு ஓரமா வச்சுட்டு அதுக்கு வேலையை பாருங்க, பொழப்ப பாருங்கப்பா. அல்லாஹ்வுடைய நோக்கத்தை இவர்கள் புறக்கணிக்கிறார்கள், அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வையே எதிர்க்கிறார்கள். யாரை எதிர்க்கல? நம்மளை எதிர்க்கல. சத்தியத்தை சொல்பவர்களை எதிர்க்கவில்லை, சத்தியமாகிய அல்லாஹ்வையே இவர்கள் எதிர்க்கிறார்கள். எல்லா காலங்களிலும் சத்தியத்தை சொல்பவர்கள் பல சோதனைகள், பல சிரமங்கள். அவங்க எந்த தப்பும் பண்ணல, யார் இடத்துலயும் எந்த வம்புக்கும் போக மாட்டாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா ஏத்துக்கங்கப்பா, பிடிக்கலன்னா விட்டுருங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க, தவறாக இருந்தால் சொல்லுங்க. ஆனால் இது எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. என்னது? நீங்க சொல்றதெல்லாம் தப்பு.
பேசக்கூடாது, எல்லாம் தப்பு. இவங்களை என்ன பேச விடக்கூடாது. அதுக்கு தான் அவங்க என்ன செய்வாங்க, முயற்சி எடுப்பாங்க. எப்படிலாம் இவங்களை தடுக்கலாம், பேச விடாம செய்யலாம், என்ன சொல்லி என்ன செஞ்சு இதை ஒழிச்சு கட்டலாம். இப்போ அல்லாஹ்வுடைய மிக பெரும் எதிரிகள் யாரு? இவங்க தான். அல்லாஹ் இந்த காலகட்டத்தில் இந்த பூமியில் அல்லாஹ் நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்குறான். எல்லாம் நம்ம கொஞ்சம் பாதுகாத்து இருக்கிறான். நாம் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான், சிந்திப்பதற்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். இப்போ அல்லாஹ் தஆலா அவன் எல்லா படைப்புகளையும் சத்தியமாக ஹக்காக படைத்திருக்கிறான். எல்லா படைப்புகளையும் அவன் அவனாகவே படைத்திருக்கிறான், அவனை கொண்டே படைத்திருக்கிறான் என்றால் எல்லா படைப்புகளோடும் அவனே இருந்து கொண்டிருக்கிறான். அந்த படைப்புகள் இருக்கும் இடத்தில் அவனே இருந்து அந்த படைப்பை படைத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் இல்லாமல் ஒரு தூசியும் இல்லை, ஒரு துரும்பும் இல்லை. அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. தூணில் இருப்பான்னா தூண் ஒரு டப்பா மாதிரி, அந்த டப்பாவுக்குள்ள அவன் இருக்கிறான் அப்படி நினைப்பது தவறு, அதுதான் தவறு. தூணாகவும் அவன் தான் இருக்கிறான். தூண் இருக்கும் இடத்தில் முழுக்க முழுக்க அவன் இருந்து அந்த தூணை படைத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த தூணாக அவன் மறைவானவன், அவனுக்கு உருவம் இல்லை, அவனுக்கு எந்த தன்மையும் இல்லை, எந்த நிறமும் இல்லை, எந்த குணங்களும் இல்லை. அவன் அனைத்தை விட்டும் தூய்மையானவன். ஆனால் எதுவாகவும் ஆகும் சக்தி பெற்றவன். அதைத்தான் இறைவனை அறிந்தவர்கள் மறந்துட்டாங்க. ஒரு கூட்டம் சிலைகளையும் படங்களையும் படைப்புகளையும் இதுதான் கடவுள், இதுதான் கடவுள் அப்படி வச்சு வணங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கூட்டம் சிலை வணக்கம் கூடாது, இறைவனுக்கு உருவம் இல்லை, இவங்க தஸ்பீஹில் போயிட்டாங்க. யாரு? சிலைகளையும் படங்களையும் மரங்கள், விலங்குகள், பறவைகள் என்னெல்லாம் இதை வணங்குபவர்கள் தஸ்பீஹில் போயிட்டாங்க. இறைவனுக்கு உருவம் இருக்குது, இதுலயும் இறைவன் இருக்கிறான், ஆனால் இதை வணங்கலாம் தானே. இறைவன் எங்கும் நிறைந்தவன், அப்படி வணங்குங்க. அவன் எதுலையும் இருக்கவன் எதுலையும் இருக்கிறான். இந்த சிலையில தான் இல்லையே, எல்லா சிலையிலையும் இருக்கிறானே, உங்களிலும் இருக்கிறானே, மரத்திலும் இருக்கிறானே, விலங்குகளில் எல்லா பறவைகளிலும் இருக்கிறானே, எல்லா விலங்குகளும் இருக்கிறான் போது மாடுதான் கடவுள், நாய் தான் கடவுள், எல்லா விலங்குகளிலும் அவன் இருந்தால் அது கடவுள் இல்லை. அது கடவுள், எந்த விலங்கும் கடவுள் அல்ல, எந்த மரமும் கடவுள் அல்ல, எந்த சிலையும் கடவுள் அல்ல. எல்லாவற்றோடும் அவன் இருக்கிறான், அவன் தூய்மையானவன். அவன் தஸ்பீகை கொண்டு ஒரு கூட்டம் வழிகட்டு போச்சு, இன்னொரு கூட்டம் தன்சீகை கொண்டு வழிகட்டு போச்சு. அவனுக்கு உருவமே இல்லை, உருவம் இல்லாத நிலையில் தான் இருப்பான். அவன் எப்படித்தான் இருப்பான்? அவன் உருவமற்றவன், அவன் எங்கும் இருக்கிறான். அவனுக்கு இந்த தன்சீகையும் அரைகுறையாக விளங்கி ஒரு கூட்டம் அது அல்லாஹ் அரிசில கொண்டு போய் உட்கார வச்சாச்சு, அல்லாஹ் அரிசில தான் இருக்கிறான், வானத்துக்கு மேல அரிசில தான் இருக்கிறான், இங்கெல்லாம் இல்லை அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அல்லாஹ் எங்க இருந்தா நமக்கு என்ன, ஏதோ அல்லாஹ் இருக்கிறான் அவ்வளவுதான். இப்போ இதை விளங்கியவர்கள், உண்மையாக விளங்கியவர்கள், இன்னொரு கூட்டம் என்ன ஆயிடுச்சு, தன்சீஹில அல்லாஹ் இது எந்த படைப்போடுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, அல்லாஹ் அவன் அனைத்து தூய்மையானவன், எங்கேயோ இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சாச்சு, எங்கேயோ கொண்டு போய் வச்சாச்சு. ஆனால் உண்மையான கருத்து, உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை, உண்மையான நபிமார்கள், வலிமார்கள், இமாம்களுடைய கொள்கை அத்தனையும் இறைவன் தன்சீஹோடு தஸ்பீஹிலும் இருக்கிறான், தஸ்பீஹோடு தன்சீஹிலும் இருக்கிறான். அவன் தூய்மையாக இருப்பதோடு, படைப்புகளை விட்டு தூய்மையாக இருப்பதோடு, படைப்புகளாகவும் அவன் இருக்கிறான். படைப்புகளாக இருப்பதோடு அவன்
படைப்புகளை விட்டு தூய்மையானவனாகவும் இருக்கிறான். இதைத்தான் யார் என்ன செய்யறதில்லை, தெளிவாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை யார் புரிஞ்சிருக்கிறா? மற்ற மதங்கள் எல்லாம் தஸ்பீஹில் போயிருச்சு, முஸ்லிம்கள் தன்சீஹில் போயாச்சு. தன்சீஹும் ஒழுங்கான விளக்கமே இல்லை. ஆனால் குர்ஆன் அப்படி சொல்லலையே. குர்ஆன் சொல்கிறது ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு நிறுத்திருந்தா சரி, அல்லாஹ் படைச்சிருக்கிறான், எப்படியோ படைச்சிருக்கிறான், நம்ம எல்லாம் நமக்கு சொல்லலை எது எப்படி படைச்சேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருக்கலாம். ஆனால் அல்லாஹ் விடலை. அல்லாஹ் சொல்றான் பில் ஹக், ஹக்கை கொண்டு அவன் படைத்தான்றான் அல்லாஹ். வமா ஹலகன ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா, இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் வானங்களையும் பூமியையும் இரண்டிற்கு மத்தியில் உள்ள அனைத்தையும் நாம் படைக்கவில்லை, இல்லா பில் ஹக், ஹக்கை கொண்டே தவிர நாம் படைக்கவில்லை. அப்ப அத்தனையையும் ஹக்கை கொண்டுதான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், படைத்திருக்கிறேன். அப்ப எல்லா படைப்புகளுடைய மூலம் மெட்டீரியல் அல்லாஹ். என்னுடைய உங்களுடைய மெட்டீரியல் யாரு தான்? அல்லாஹ் தான். அப்படி அல்லாஹ் நாமளாக ஒரு கற்பனை, அல்லாஹ் இப்படித்தான் அப்படி நாம கற்பனை செய்வதை போல அல்லாஹ் இருக்க மாட்டான். அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ அப்படி நாம் அவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாமளா ஒரு கற்பனை செஞ்சுட்டு இப்படித்தான் அவன் இருக்கணும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய கருத்தை அல்லாஹ் மேல திணிக்க கூடாது. அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ அப்படி அறிந்து கொள்ள வேண்டியதுதான் மூமினுடைய கடமை. எப்படி இருக்கிறானோ அதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். குர்ஆனில் இல்லாதது ஒன்றும் நாம் என்ன செய்ய தேவையில்லை, பேச வேண்டியதில்லை. குர்ஆனில் அவன் தான் சொல்றான், ஹுவல் அவ்வல், அவன் தான் ஆரம்பம், வல் ஆஹிர், அவன் தான் முடிவு, ஹுவல் ஆஹிர், அவன் தான் வெளிரங்கம், வெளியேயும் அவன் தான் இருக்கிறான், ஹுவல் பாத்தின், உள்ளேயும் அவன் தான் இருக்கிறான். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு குர்ஆன் ஆயத்தை அதையெல்லாம் என்ன செய்யறது, அதை மழுப்பி பூசி முழுகி இதெல்லாம் அப்படி கிடையாது, இதெல்லாம் இப்படி கிடையாது, அது அப்படி, இது இப்படி. அல்லாஹ் தஆலா அவன் சுருக்கமாக சொன்னால் படைப்புகள் 4 வகை. ஜட பொருட்கள், ஜமாதாத், எந்த வளர்ச்சியும் இல்லாத ஜட பொருட்கள், அப்படி அப்படியே இருக்கும். அதுல எந்த ஒரு வளர்ச்சியோ எதுவுமே இருக்காது, எந்த மாற்றமும் இல்லாத ஜட பொருட்கள் ஜமாதாத். அந்த ஜமாதாத்தாகவும் அவன்தான் வெளியானான். நபாத்தாத், மரம் செடி கொடிகள், வளர்ச்சி உடைய மாற்றமுடைய, கொஞ்சம் கொஞ்சமாக அதுல மாற்றம் வளர்ச்சி எல்லாம் ஏற்படும். அப்படி மரம் செடி கொடிகளாகவும் யாருதான் வெளியாக இருக்கிறது, அல்லாஹ் தான் வெளியாக இருக்கிறான். மரம் செடி கொடிகளிலும் அல்லாஹ் தான் இருக்கிறான். இது விளங்குறதுல ஒன்றும் கஷ்டமே இல்லையே, ரொம்ப லேசான விஷயமா தானே இருக்கு. மலைகள், கடல், வானம், பூமி, ஜமாதாத் அனைத்திலும் யார் தான் இருக்கிறது, அல்லாஹ் தான் இருக்கிறான். மேலே பார்க்குறோம் வானம் அல்லாஹ் தான் இருக்கிறான், கீழே பார்க்குறோம் பூமி அல்லாஹ் தான் இருக்கிறான், கடலை பார்க்குறோம் அல்லாஹ் தான் இருக்கிறான், மலைகளை பார்க்குறோம் அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹ் தான் இருக்கிறதுன்றதுனால இந்த மலைதான் அல்லாஹ், அதுக்கு என்ன செய்யும், ஒரு பூஜை போடுங்க, வானம்தான் அல்லாஹ் அப்படி இல்லையே. வானம்தான் அல்லாஹ், மலைதான் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான், எல்லாமாக அவன் இருக்கிறான். ஆனா எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இதுதான் அல்லாஹ், சூரியன், சூரிய கடவுள், சூரிய பகவான், சூரியன்ல அல்லாஹ் இருக்கிறது மாதிரியே சூரியனை சுற்றி இருக்க வானத்திலே அவன் தானே இருக்கிறான். அவர் எப்படி சூரியன் தான் கடவுள்னு சொல்ல முடியும்? எல்லாத்திலும் இருக்கும் பொழுது அப்ப எதற்கும் ஒரு தனித்தன்மையெல்லாம் இல்லையே. தனித்தன்மை இருந்துச்சுன்னா அதை வணங்கலாம். எல்லாம் ஒண்ணு தானே, எல்லாமே ஒண்ணு. ஏன் எல்லாத்த மாதிரி நானும் இருக்கிறேன். சூரியனில் அல்லாஹ் இருக்கிறான், சூரியனில் கடவுள் இருக்கிறான், அதனால சூரியனை வணங்கலாம்னா அதே கடவுள் தான் என்கிட்ட இருக்கிறேன். அப்புறம் ஏன் நாயாக சூரியனை வணங்கணும்? நான் எதுக்கு சூரியனை வணங்கணும்? அதை விட சிறப்பாக எங்க இருக்கிறானு, சூரியன் ஜமாதாத்துல தான் இருக்குது. சூரியன்
ஜமாதாத் ஜட பொருள் அது. அது வளராது. தாவரம் அல்ல அது. விலங்கு அல்ல. அது மனிதன் அல்ல. அது என்னது அது? ஜமாதாத். ஜட பொருள் அது. பிரம்மாண்டமா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லைன்னாலும் அதை விட அல்லாஹ் என்னில் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கிறானே, நான் எதுக்கு அதை வணங்கணும்? அதை நான் வணங்காததுக்கு காரணம் அதில் கடவுள் இல்லைன்றதுனால இல்ல, என்னிலும் அவன் இருக்கிறான். அப்புறம் எதுக்கு நான் அவனை போய் அங்க போய் வணங்கணும்? நான் இங்கே வணங்கிட்டு போயிடலாமே. அதுதான் காரணமே தவிர அதில் இறைவன் இல்லை, அங்கே இறைவன் இல்லை, அது அர்த்தம் இல்லை. அனைத்திலும் இறைவன் இருக்கிறான். அனைத்தும் இறைவன் இருக்கிறான்றதுனால நம்ம வணங்கலாமா? கோயில் சிலையில தெய்வமெல்லாம் இருக்கிறான். திருப்பதி, வெங்கடாச்சலபதி எல்லாமே கும்பிடுறாங்க. அங்க என்ன இருக்குது? சிலை இருக்குது. அந்த சிலையாகவும் யாருதான் இருக்கிறது? நல்லாதான் இருக்கிறான். அப்ப அவங்க கும்பிடுறது சரியா? சரிதானே? அப்போ நல்லாதானே இருக்கு, கடவுள் தானே இருக்கிறாங்க, அவங்க சரியா தானே கும்பிடுறாங்க. அது எப்படி சரியாகும்? அந்த சிலையில் அல்லாஹ் பேசுகிறானா? அந்த சிலையில் அல்லாஹ் பார்க்கிறானா? அந்த சிலைக்கு சோறு வச்சா சாப்பிடுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதான் கேட்டாங்க. அது நீங்க சோறு வைக்கிறீங்களா, அது சாப்பிடுமா? அதுக்கு அது மேல ஒரு ஈ உட்காந்தா ஓட்ட முடியுமா? அவங்க கேட்டது அந்த சிலை அற்புதம் செய்யுமான்னு கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கல? அந்த சிலை மலையை கொண்டு வருமா, பயங்கரமா பெருசு பெருசாலாம் கேட்கல, சின்னதா கேட்டாங்க. சோறு வச்சா சாப்பிடுமா, அது மேல ஈ உட்காந்தா ஓட்டுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விட நான் சிறப்பானவன், நான் எனக்கு சோறு கொடுங்க, நான் சாப்பிடுவேன். என் மேல ஈ உட்காந்தா நான் என்ன செய்வேன்? ஓட்டுவேன். என்னால முடிஞ்சது கூட அதனால முடியல. என்னில் இருந்து இறைவன் செய்வதை கூட அதிலிருந்து இறைவன் செய்யல. அதையும் வணங்கணும். அதை விட சிறப்பா இங்க இறைவன் இருக்கிறானே. கல்லிலும் உண்டு, மண்ணிலும் உண்டு, அனைத்திலும் அவன் உண்டு. அனைத்திலும் உண்டு என்பதால் அனைத்தையும் நான் கும்பிடலாம். அனைத்தையும் போய் நான் கும்பிட போறேன், பூஜை பண்ண போறேன், அனைத்தையும் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்திலும் உள்ளவன் உன்னிலும் உண்டு. அவன்தான் நீயாகவும் இருக்கிறான். நீ போய் அந்த சிலைக்கு முன்னால் இருந்தால் ரெண்டு சமமானதுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்? அங்கேயும் இறைவன், என்னிலும் இறைவன். இறைவனை பார்த்தா ரெண்டும் சமம். லுஹூரை பார்த்தால் என்னை விட அது தாழ்ந்தது. நான் என்ன செய்வேன்? திடீர்னு இங்க இருப்ப நினைச்சா அங்க போவேன், இங்க போவேன், வருவேன். அந்த சிலை போகுமா? நீங்க எங்க வச்சீங்களோ அங்கதான் நிற்கும். நடக்க சொல்லுங்க, நடக்குமா? அது நடக்காதே. எந்த சிலையாவனா இருக்கட்டும், புத்தர சிலையா இருக்கட்டும், இயேசு சிலையா இருக்கட்டும், எந்த கடவுள் சிலையாக இருக்கட்டும், அது சிறந்ததா, நான் சிறந்தவனா? அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. எல்லா படைப்புகளாகவும் அவன்தான் வெளியாக இருக்கிறான் என்பதனால உடனே அப்ப எல்லாமே கடவுள் ஆக்குறாரு. எம்மதமும் சம்மதம்னு சொல்றாரு. என்னங்க எம்மதம்? எப்போதும் சொன்னாங்க. இவர் இந்துத்துவா பேசுறாரு. என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றாங்க. அவங்களுக்கு இந்துத்துவான்னு என்னன்னு தெரியுமானே தெரியல. என்ன, நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்தை யாரு கேட்டாலும் ஒரு நடுநிலையான சிந்தனையோடு, எதன் மீதும் விருப்பமோ வெறுப்போ இல்லாமல், ஒரு வெறி இல்லாமல், எது உண்மை என்ற தேடலோடு யார் கேட்டாலும், எந்த மதத்தவர்கள் கேட்டாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? சத்தியத்தை விளங்கிடுவாங்க. எல்லா மதத்தவர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஏதோ ஒரு வகையில நாம வணங்குற கடவுளும் கடவுள் தானே, அப்ப அதுலயே கடவுள் இருக்கிறாங்க. முழுசா விளங்குறாங்களா இல்லை, ஏதோ ஒரு பாதினாச்சும் அவங்க அப்ப எங்க கடவுள்லையும் எங்க சிலையிலும் கடவுள் இருக்கிறான்னு இப்போ இவரே சொல்லிட்டா இருப்பாங்க. அப்படி அவங்க சந்தோஷப்பட்டுக்கட்டும். அப்படி அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல. அதான் இவர் எம்மதமும் சம்மதம் சொல்றாரு. எல்லா மதத்தையுமே, எல்லா மதத்தவர்களையுமே இணைச்சு, அப்புறம் இப்போ இன்னொரு இதுல ஒரு ஆள் பேசியிருக்காரு நம்மளதான். என்ன, அதாவது தாராள மயம், பொருளாதாரத்துல தாராள மயம்ன்ற மாதிரி தீன்ல தாராள மயம். என்னன்னா, ஏதாவது இவன் சரியில்லை அவன் சரியில்லை இப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறார்.
எல்லாருமே இவர் சொல்றதை பார்த்தா எல்லாருமே சரின்ற மாதிரி ஆகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்? ஃபில்டர் பண்ணி, அவன் காஃபிர், நீ முஷ்ரிக், நீ பிதத்துவாதி, நீ நரகத்துக்கு தான் போவ, நான் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படி சொன்னா கரெக்ட். இவர் என்ன செய்யறாரு? எல்லாருமே கரெக்டு, எல்லாத்தையுமே சேர்த்து போற மாதிரி மற்ற மதத்தை கூட என்ன செஞ்சுக்கிறாரு இவரு. இந்த கருத்துன்னா எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கிறதுக்கான அவங்க முழுசா இதை என்ன செய்யறாங்களோ, ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு வழி. இப்ப எல்லாருமே தப்பு தானேப்பா, எல்லாத்துலயுமே தப்பு இருக்கு, முஸ்லீம்லயும் தப்பு இருக்குது, எதுவும் தப்பு இருக்குது. நீங்க அந்த தப்பு பண்ணீங்க, நாங்க இந்த தப்பு பண்றோம். அப்ப இவரு என்ன செய்யறாரு? தாராளமயம், செக்குலரிசம் எல்லாமே அப்படி, சோசியலிசம். அப்ப உங்களுக்கு யாரும் ஒத்துமையா இருக்கக்கூடாது, யாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாவணும், நீ காப்பிடுறா இப்படின்னு அடிச்சுக்கிட்டு சாவணும். அப்பதான் சந்தோஷம். என்னது? நமக்கு எந்த கொள்கையும் கிடையாது, எந்த இமாமும் இவர் பின்பற்ற மாட்டேங்கிறாரு, யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பேச்சு கேட்கல சொல்லுங்க? சும்மா பொதுவுல என்ன செய்யக்கூடாது, நீ மோசமானவன், நீ பொய் பேசுற, என்னப்பா பொய் சொன்ன சொல்லு. சும்மா நீ பொய் பேசுறன்னா என்ன பொய்ய நான் சொன்னேன் அதை சொல்லணும்ல, அது பொய் தான் நிரூபிக்கணும்ல, அப்பதான் நான் பொய் பேசுறேன்றது உண்மையாகும். சும்மா நீ பொய் பேசுற. நாம அல்லாஹ் பக்கம் இருக்கிறோம், அல்லாஹத்தால நம்ம பக்கம் இருக்கிறோம். அதான் நான் ஒரு பாட்டுல படிப்பார், உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் எம்மதமும், ஆண்டவன் அந்த மதம், போங்கடா போங்கடா போங்கடா, எழுதிட்டாரு, போய் தொலைங்கடா, என்னமோ பண்ணிக்கங்க, என்ன வேணா சொல்லுங்க. நல்லவர்கள் அடுத்தவங்க சண்டைக்கு போக முடியாது, ஏன்னா அவங்க நல்லவங்க. அடுத்தவங்க நல்லா சண்டைக்கு வருவாங்க. ஏன்? கெட்டவங்கள்ட்ட சண்டைக்கு போக முடியாது, ஏன்னா அவங்க கெட்டவங்க. கெட்டவங்கள்ட்ட சண்டைக்கு போனா இவங்க தான் வாங்கி கட்டிப்பாங்க. அதனால யார்கிட்ட தான் வருவாங்க? நல்லவங்கள்ட்ட தான் வருவாங்க. நல்லவங்க திருப்பி கெட்டதை செய்ய முடியுமா? அவன் நாய பையன் கத்துறான், அவன் நாய பையன் நல்லவங்க கத்த முடியுமா? கத்த மாட்டாங்க. நல்லவங்க என்ன செய்வாங்க? சரி எல்லாம் இருக்கிறான், நல்லா பார்த்துப்பான், இப்படிதான் போக முடியும். திருப்பி பேசுறதுக்கு அவர்களுடைய நல்ல தன்மை இடம் கொடுக்காது. அப்ப இவங்களுக்கு என்னது? நல்ல வசதியா நல்லவங்க இன்னும் நல்லா என்ன செய்யலாம், என்ன வேணா பேசலாம்டா, என்ன வேணா என்ன செய்யலாம், பண்ணலாம், எப்படி வேணா நம்ம முயற்சி பண்ணுவோம், எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டுறதுக்கு பார்ப்போம். எந்த அளவுக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்களோ அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். வமகரு வமகரல்லாஹ், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், இங்கேயும் அல்லாஹ் கைரு தான் சொல்றான். சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவன், கைரானவன், நல்லவன். அல்லாஹ் சூழ்ச்சி செய்யறான், அவங்கதான் சூழ்ச்சி செய்யறாங்க, அல்லாஹ் சூழ்ச்சி செய்யல, அவன் செய்ய வேண்டியதான் செய்யறான். அப்ப ஏன் அல்லாஹ் சூழ்ச்சின்றான்? அவங்க எதை கெடுப்பதற்காக செய்கிறார்களோ அதை கொண்டே அல்லாஹு தஆலா அதை சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கான். அவர்களுடைய அந்த பொறாமை, அவர்களுடைய அந்த கோபம், அவர்களுடைய அந்த வெறுப்பு, அவர்களுடைய அந்த வெறி, இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நல்லவர்களுக்கு பலமாக ஆக்கி வச்சிருக்கான். அதன் மூலமாக யாருக்கு பலம் கிடைச்சிடும்? எல்லாருக்கும் பலம் கிடைக்கும், அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானா. இப்படிதான் நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்குது? பலம் கிடைச்சிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா அவன் ஜமாதாத்தாக வெளியானான், அவன் நபாதாத்தாக வெளியானான், அவன்தான் விலங்குகளாக ஹயவானாத்துகளாக வெளியானான். கோடிக்கணக்கான விலங்குகள், பறவைகள், மீன்கள் எல்லாமாக இருப்பது யாருதான்? அல்லாஹ் தான். அவன்தான் மனிதர்களாகவும் வெளியானான், அவன்தான் மனிதர்களாகவும் வெளியானான்.
எல்லா படைப்புகளாகவும் வெளியான இறைவன் அவன் நாடியது அவன் இறைவனாக வெளியாக வேண்டும். அவன் இறைவனாக இருக்கிறான். ஆனால் இதுவரை இறைவனாக அவன் வெளியாகவில்லை. இறைவனாக இருக்கிறான். இறைவனாக இருக்கிறான். எல்லா சக்தியும் பெற்றவனாக இருக்கிறான். இறைவன் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். ஆனால் இறைவனாகவே அவன் வெளியாகி மக்களுக்கு முன்னால் வந்து, நான் தான் உங்கள் இறைவன், இதோ வந்திருக்கிறேன் என்று அவன் வரக்கூடிய அந்த நேரம்தான் கியாமத். அந்த நேரம்தான் இந்த உலகத்தின் அழிவு, ஆகிரத்தின் ஆரம்பம். இறைவன் வந்துவிட்டால் ஆகிரத் ஆரம்பமாக ஆகிவிடும். இந்த உலகம் அழிஞ்சிரும்னா நினைச்சு இந்த உலகம் அழிஞ்சிட்டு ஒண்ணும் இல்லாம போயிடும், எவ்வளோ காலம் அப்படி கிடக்கும். அப்புறமா அல்லாஹ்தால திரும்ப உண்டாக்குவான். கேள்வி எப்படி கேட்பான்? அப்ப எல்லாரும் எல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா? எல்லாம் பேசுவாங்க. எப்படி எல்லாம் பேசுவான்? சத்தம் மட்டும் கேட்குமா? கேள்வி கணக்கு கேட்பான். அப்ப அல்லாஹ் கண்ணுக்கு தெரிவான். அதுதானே அர்த்தம். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, வஜா ரப்புக, உன்னுடைய ரப்பு வருவான். நரகம் வரும், சொர்க்கம் வரும், எல்லாம் வரும். உன்னுடைய ரப்பு என்ன செய்வான்? வருவான். அல்லாஹ் சொல்றான். இப்ப இறைவன் வருவதற்கான நேரம் நெருங்கிவிட்டு, கல்லா இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா, இந்த பூமி தரைமட்டமாக ஆக்கப்படும் பொழுது, வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, உடைய இறைவன் வருவான். அது என்ன பூமி எப்படி தரைமட்டமாக அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எப்படி ஆக்குவான்? நாமளா எதையாவது சொல்லலாம், அணு கொண்டு போட்டு அப்படி இதாயிரும், அப்படி எதையாவது சொல்லலாம், போர் நடக்கும், எல்லாம் அழிஞ்சிரும். இது எப்படி இருந்தாலும் அது உண்மை யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எப்படி நடத்துவான்? அவன் எப்படி வேண்டுமானாலும் நடத்துவான். அவன் தன்னுடைய முடிவை மாத்த கூட செய்வான். ஏற்கனவே ஒண்ணு முடிவு செஞ்சுட்டு அதை என்ன செய்ய முடியும்? சரி, இப்ப இது வேணாம், இப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு செய்யறதுக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? உரிமையும் அதிகாரம் இருக்குது. அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி அந்த ஆயத்தையே மாத்துவான். அல்லாஹ் சொல்றான், மா நன்ஸல் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நாத்தி பி கைரின் மின்ஹா அவ் மிஸ்லஹா. ஒரு ஆயத்தை இறக்கினால் அந்த ஆயத்தை என்னால் என்ன செய்ய முடியும்? நான் மாற்றுவேன், அல்லது அந்த ஆயத்தை உங்களுக்கு மறக்கடித்து விடுவேன். ஒண்ணு ஞாபகம் இருக்கும், அல்லாஹ் அந்த சட்டத்தை மாத்திடுவான். ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னா அப்புறம் அப்படி சொல்றேன், என் இஷ்டம். அதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது? உரிமை கிடையாது. அதே போலத்தான் அல்லாஹ் தஆலா அவன் நாடியதை செய்யக்கூடியவன். அவன் நாடியதை நாடிய நேரத்தில் மாற்றக்கூடியவன். அப்ப அல்லாஹ் எப்படி செய்வான், என்ன செய்வான், அதுல யாரும் இப்படித்தான் அப்படித்தான் என்ன செய்ய முடியாது. அல்லாஹ்ட்ட போய் யாரும் கேள்வி கேட்க முடியாது. இப்ப என்ன, அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பில் அவனாகவே வெளியாகி, அவன் மனிதன்ல வந்து நான் மனிதன், நான் நபி, நான் வலி, இதெல்லாம் சொன்னது யாருதான்? அவன் தான் சொன்னான். அவனுக்கு தான் பேசக்கூடிய உரிமை, பேசுவதற்கான தகுதி, பேசுவதற்கான ஆற்றல், சிந்தனை ஆற்றல் எல்லாம் அவனுக்கு தான். அறிவு எல்லாம் அவனுக்கு தான். அவன் தான் வந்தான், அவன் தான் சொன்னான். அப்படி சொன்னவன், அவனுக்கு உரிமை இருக்குது, நான் தான் இறைவன் என்று சொல்வதற்கு அவனுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்கு. எத்தனையோ வழிமார்களில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனால் தன்னை முழுமையாக வெளிக்காட்டி சொல்ல வேண்டும். நான் மறைவான இறைவன், இந்த இறைவன் இந்த மனிதனாக நான் வந்திருக்கிறேன், இந்த வழியாக வந்திருக்கிறேன், இந்த சிபாத்துகள் என்னுடையதுதான், இப்ப பேசுறது நான் தான். அப்படி ஒரு மனிதனாக இருந்துதான் அவன் நான் இறைவன் பேசியிருக்கிறானே தவிர, தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி இறைவனாகவே வெளிப்படுத்தி நான் இறைவன் என்று இதுவரை அல்லாஹ் தஆலா சொல்லல. அதுதான் இறைவனுடைய இறுதி ஆசை, இறைவனுடைய கடைசி ஆசை, அவனுடைய முழுமையான ஆசை. எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆசை தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய விருப்பம் தான். அல்லாஹ்வுக்கு என்ன விருப்பமா? அல்லாஹ்வுக்கு என்ன ஆசையா? ஆசையெல்லாம் அல்லாஹ் ஆசைப்படுவானா?
ஆசைப்படாம தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாங்க. என்னமோ அல்லாஹ்தாலா அப்படியே பயங்கரமான அப்படியே எந்த ஆசையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. என்னமோ பயங்கரமான ஒரு ஆபீசர் மாரி எல்லாம் அப்படி கரெக்டா அல்லாஹ்தாலா அப்படியே முரட்டான ஆளு. உண்மையில் அல்லாஹ்தாலா அவன் மிகவும் மென்மையானவன். மிகவும் மிகவும் அனைத்தையும் ரசிப்பவன். நமக்கு தான் ரசனையே இல்லை. வயசு ஏற ஏற நம்ம ரொம்ப சீரியஸ் ஆயிடுறோம். அஹ் ரசனை எல்லாம் போயிருது. அல்லாஹ் உலகத்திலேயே மிகப்பெரிய ரசனையுடையவன் யாரு தான்? அல்லாஹ் தான். இப்போ அல்லாஹாலா ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து அதை ருசித்து ஒவ்வொன்றாக படைத்து அவசரப்படுறது இல்லை. நமக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டாங்க, விருந்து, பல வகையான உணவுகள் இருக்குது. சோறு இருக்குது, அந்த பக்கம் சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, மற்ற குழம்பு இருக்குது, அப்படி பார்த்தா சிக்கன் இருக்குது, இந்த பக்கம் மட்டன் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா ஃபிஷ் இருக்குது, அந்த பக்கம் ப்ரானு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படியே அள்ளி வேலை போடுவோம். என்ன செய்வோம்? கொஞ்சமாக எடுத்து விடுவார். இன்னும் கொஞ்சம் சாம்பாரை ஊற்றுவோம். சாம்பாரை ஊற்றுங்க, ஒரு அப்பளத்தை வைங்க, ஒரு கூட்டை வைங்க, சாப்பிட்றோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன செய்கிறோம். ஆனால் விருந்தில், கல்யாண விருந்தில் மட்டும் சாப்பிட முடியாது. ஏன்? முன்னாடி 4 பேர் நிற்பாங்க, பின்னாடி 4 பேர் நிற்பாங்க. ஏதோ தனியாக நம்மளை கூப்பிட்டு சாப்பிடுங்க, நீங்கள் 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் என்ன செய்ய முடியும்? பொறுமையாக சாப்பிடுவோம். நமக்கு நேரமும் இருக்கணும். எல்லாமே இருந்த நேரம் இல்லாட்டி என்ன செய்ய முடியும்? 2 பேர் அள்ளி போட்டு வச்சிருப்போம் அப்படின்னு தான் எந்திரிக்க முடியும். அப்போ நேரமும் கொடுத்தாச்சு, நல்ல வகை வகையாக செஞ்சு வச்சுட்டாங்க. என்ன செய்வோம்? ஒவ்வொன்றா எடுத்து ரசிச்சு சாப்பிடுவோமா மாட்டோமா? அப்படித்தான் அல்லாஹ்தாலா படைப்புகளை ஏன் அல்லாஹ் முதல்லயே படைச்சிருக்கலாமே, முதல்லயே செஞ்சிருக்கலாமே. ஸ்பெஷல் ஐட்டம் எப்பதான் சாப்பிடுவோம்? கடைசியில. அது மாதிரி அல்லாஹ்தாலா ஸ்பெஷல் ஐட்டத்தை கடைசியில வச்சிருக்கிறான். எல்லா படைப்புகளாகவும் இருந்து ரசித்து ருசித்து எல்லா படைப்புகளாகவும் பார்த்தோம். மலையாக இருந்து பார்த்தோம், எவ்வளவு பிரம்மாண்டமாக நான் இருக்கிறேன், எவ்வளவு உறுதியாக இருக்கிறேன். அல்லாஹ் என்ன செய்யறான்? மலையை வச்சு, மலை பிரம்மாண்டமா இல்ல, மலை உறுதியாக இல்ல, அல்லாஹ் மலையை கொண்டு தன்னை பார்க்கிறான். எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறேன், எவ்வளவு உறுதியா இருக்கிறேன். சூரியனை பார்க்கிறான், சூரியனை கொண்டு தன்னை பார்க்கிறான். எவ்வளவு கடுமையான வெப்பம், எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து வெளிச்சத்தை கொடுக்கிறேன், வெப்பத்தை கொடுக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் வந்து சக்தியை என்ன செய்யறேன், கொடுக்கிறேன், எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் நான். என்ன செய்யறேன்? அல்லாஹ்தாலா அப்படி ஒவ்வொன்றா ரசிச்சு முடிக்கிறது இவ்வளவு காலம் ஆகிப்போச்சு. அப்படியே ரசிச்சு 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 இப்போ போதும்டா எல்லாம். இப்போ என்னது? ஏற்கனவே நம்ம வேற விதமாக சொல்லியிருந்தோம். எப்படி எல்லாருக்கும் அதில் திருப்தி இல்லை. அப்புறம் அதுவும் ஒரு காரணம் தான், அதுவும் உண்மைதான், அது ஒரு பக்கம் தானே. இப்போ சாம்பார் சாப்பிட்றோம், இதை விட சிறப்பாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தானே அடுத்து சாப்பிடுவோம். இதுவே நல்லா இருக்குதுங்க அப்படின்னா அதையே சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவோமா இல்லையா? அப்போ அது அதனுடைய பக்கம் ஒண்ணு, இதனுடைய பக்கம். இப்போ அல்லாஹ்தாலா அவன் எல்லா படைப்புகளாகவும் இருந்து எல்லா படைப்புகளை கொண்டு தன்னுடைய ஆற்றல்களை எல்லாம் அறிஞ்சிட்டான். எல்லாம் அவன் அறிந்து இப்போ அவனுக்கு இறைவனாக இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? இப்போ இந்த எல்லா படைப்புகளுக்கும் இறைவனாக நான் வந்து மறைவா இருந்து எங்கடா எல்லாம் எல்லாம் தேடுறாங்க. வந்துட்டு இருந்தா நான் இங்கதாங்க இருக்கிறேன். அப்படி எல்லா படைப்புகளுக்கும் முன்னால் வந்து இறைவனாக இருந்து எல்லா படைப்புகளும் எப்படி நடந்துக்குது, அந்த படைப்புகள் என்ன செய்யுது, இதையெல்லாம் தான் ஃபினிஷிங். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு சொர்க்க வாழ்க்கை தான், இதான் ஆகிரத். இறைவன் வந்துட்டா ஆகிரத் முடிஞ்சு போச்சு. எல்லா படைப்புகளுடைய இந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்கப்பட்டு எல்லாம் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்டு
நிலையானதாக ஆக்கப்பட்டு ஆகிரத்துடைய வாழ்க்கை, நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மை, தீமை செஞ்சவங்களுக்கு தீமை, எல்லா கணக்குகள், கேள்வி கணக்குகள் எல்லாம் அப்பதான் பார்க்கப்படும். இப்போ அதற்கு அல்லாஹத்தால நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஒன்றும் பெருசா பெருமைப்பட்டுக்கிறதுக்கோ சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கோ உள்ள விஷயம் இல்லை. ஒரு வகையில சந்தோஷம்தான், பெருமைதானாலும் இது என்னது, மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய வேலை. மற்றவங்களுக்கு வேலை இல்லை, அவங்களாம் ஜாலியா இருந்து இருப்பாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்வை அடைந்தவர்கள் என்ன செய்யணும்? இவங்க சும்மா ஜாலியா இருந்துட முடியாது, எல்லாத்தையும் கவனிக்கணும், எல்லா படைப்புகளையும் பார்க்கணும், எல்லாத்துக்கும் உள்ள தேவைகளையும் நிறைவேற்றணும். அல்லாஹ்தால லேசாக்கி தருவானாக, பூர்த்தியாக்கி தருவானாக, நம்முடைய சுலூக்கை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்குவானாக, நம்முடைய விளக்கத்தை எல்லாம் பரிபூர்ணமாக ஆக்குவானாக, அவனுடைய துஹூரை எல்லாம் விரைவுபடுத்துவானாக, அதற்கான சரியான பாதையில் நம்மை வழி நடத்துவானாக, அதில் வரக்கூடிய எல்லா தடைகளையும் அல்லாஹ்தால தகர்த்து எறிவானாக, எல்லா தடைகளையும் படிக்கற்களாக அல்லாஹ்தாலா மாற்றுவானாக, மிக வேகமான முன்னேற்றத்தை எல்லாம் தருவானாக, நம்மை எல்லாம் உறுதிப்படுத்துவானாக, இஸ்திகாமத்தை தருவானாக, விரைந்து முன்னேறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.